என் திட்டம் ஆசைகள் சிறியதென திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதென திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தின் நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தின் நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான திட்டங்களை உங்களுடைய எதிர்காலத்திற்காக இல்ல ஏதோ ஒரு காரியத்திற்காக திட்டங்களை தீட்டி கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க நினைக்கலாம் நம்ம போடுற திட்டம் தான் சிறந்த திட்டம்னு. ஆனா நீங்க ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டத்தை நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னா, நம்ம திட்டம்லாம் ஒண்ணுமே இல்லை, ஆண்டவருடைய திட்டம் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த திட்டம்னு நீங்க நிச்சயமாக ஒப்புக்கொள்வீங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய தற்கால தேவைகளுக்காக நம்மளுடைய பிரச்சனைகளுக்காக தான் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுவித்து ஆசீர்வாதித்து தலைமுறை அளவுக்கு தாங்கக்கூடியதான திட்டத்தை நம்ம மேல வைத்திருக்கிறாரு. இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்புவித்துறணும். ஆண்டவரே, என்னுடைய திட்டங்கள், என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நான் உங்களுடைய கரத்துல ஒப்புவிக்கிறேன்னு நம்ம ஒப்புவிக்கும் போது உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க ஆண்டவருடைய கரம் இருப்பதை நீங்க பாப்பீங்க. நீங்க எல்லாவற்றையும் அவருடைய கரத்துல ஒப்புவித்துருங்க. ஆண்டவருடைய கரம் எல்லாவற்றிலும் கூட இருந்து கிரியை செய்கிறத நிச்சயமாக நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் இதுவரைக்கும் அவருடைய கிருபையினால உங்களை நடத்தி வந்திருக்கிறாரு. ஆனாலும் உங்களுடைய எதிர்கால திட்டத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புவீங்க. ஆண்டவருடைய திட்டம் ரொம்ப மேலானது. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். God bless you.